சக்கர தாழ்வாரை விடுத்து ஆமா இந்த கறி கட்டியா இருக்குது நீ இருந்திய அந்த நேரத்துல அதை என்ன பண்ண 63 துண்டா போட்டு விடுத்து சக்கரம். அந்த 63 துண்டா போட்டு விட்டது. ஆமா சக்கரம். ஆமா இந்த 63 துண்டுகளும் இந்த நம்ம இந்தியாவிலேயே எங்கெங்க போய் ஊந்துதோ அதான் சக்தி பீடம். சக்தி பீடம் பாடல் பெற்ற ஸ்தலம். ஆமா இந்த தலை மட்டும் போய் பெரிய பாளையத்துல ஊந்துருது. இந்த மாரியம்மன் கோயிலுக்கு எல்லாம் தலைப்பு பெரிய பாளையம். பெரிய பாளையம் அந்த பெரிய பாளையம் நாயகியே ஐயா வாழும் அம்மானே ஐயா வாழும் அம்மானே ஐயா பேரி கொண்டியும் பெரிய பாளையம் நாயகியாக வாழ்ந்து உலக மக்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் உலக மக்களுக்கெல்லாம் நன்மையை கொடுக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் கொடுத்திருக்கம்மா. ஏம்மா எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து இப்ப நான் என்ன பலனை அடைய போறான்னா என்ன காரணம்? நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் அம்மா பார்வதா பார்வதா அங்க நடந்த விதங்கள் என்னம்மா இந்த நாரேறிய சொல்லம்மா என்னதான் நடந்தது? உங்க வீட்டுக்காருக்கும் உனக்கு சண்டையா சாடியா? என் மன்னவராகப்பட்டவருக்கு கரம் கொடுக்கதான் தெரியும். ஆமா ஆனால் யாரை எப்படி செய்யணும் என்ன அழிக்கணும் ஆமா அப்படி என்பது அவருக்கு தெரியாது. அவரு கைலாயத்தில் இருக்கிற போது வழக்கம் போல் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் அவரை வேண்டுவது இவர் செல்வது வரங்களை கொடுப்பது இப்படியாக இருந்த போது இந்த தினத்திலே ருத்ராபூமி ஆண்ட ஒருபடியான கல்யாணப்பட்டவன் அரிதாய தவம் என் மன்னவரை கோரி அரகரா சிவ சிவா என்று தவங்களை புரிந்தான். அப்படி புரிந்ததை இவர் கேட்டு வரம் கொடுக்க போறேன்னு சொன்னாரு. நான் பேர் சொன்னேன், சுவாமி நான் சொல்வதை கேளுங்கள், இன்றிருந்து நாளை செல்லுங்கள், அங்கு போனால் என் வார்த்தையை மீறி சென்றால் ஆபத்து கட்டாயம் நேரும், ஆனால் இது போக வேணாம் என்று சொன்னேன். அப்படி நான் போகாவிட்டால் அவன் செத்து மறிஞ்சிடுவான், அப்படி நான் சென்று அவரை காத்து வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ருத்ரபூமி ஆண்டவருடைய வல்லாமக்கன் இடத்துல சென்று கேளுமடா பக்தா உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டுக்கிறான். ருத்ரபூமினா இப்ப திருநாமலை அதுவா? அதான் ருத்ரபூமி. அவங்க ராஜகோபுரம் கட்டிக்கிறாங்களே அந்த வல்லாத கண்டா அது மேல ஏறி நின்னு சற்று நேரம் வராவிட்டால் என் சரீரத்தை இப்போ கோபுரத்திலிருந்து கீழே விழுந்து நான் இறந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு அவனை காத்து ரசிக்க வேண்டும் என்று அங்கு சென்று கேளும் அப்பா உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். கேட்ட போது அவன் என்ன சொல்லியிருக்கிறான், பிள்ளை வர வேண்டும் என்று கேட்டான். அதுக்கும் கொடுத்திருக்காரு. பரவாயில்ல. கொடுத்த போது அந்த பிள்ளை வர வாங்கிட்டால் போதாது, இந்த பூமி ஒரு தொட்டிலாகவும் ஆதாயமாகப்பட்டது ஒரு கூரையாகவும் ஆனால் 4 வேதங்களும் 4 சங்கிலியாகவும் சந்திரன் சூரியன் பொம்மையாகவும் அது 25 நட்சங்களும் மின்விளக்காகவும் அந்த யமங்கையில் இருக்கக்கூடிய அந்த கதை அது சூப்பாங்கோலாகவும் இப்படி எல்லாம் பலவாறான சூரன்லாம் ஒரு முட்டாள் பசங்க. அவனுக்கு யாரோ கிளறி விட்டுக்கிறான்னு நினைக்கிறேன். நின்று விட்டுக்கிறான். இது போல கேட்கறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. யாரு நின்று விட்டதால ஆனால் இப்படியே பட்டதுல கொடுத்து இந்த இப்படியே பட்ட தொட்டில ஒரு குழந்தை இருக்கணும்னு சொன்னியே, அது எப்படியாப்பட்ட குழந்தை என்றால் அந்த குழந்தை யாரா இருக்கணும் என்றால் இந்த பரம கடவுளாக இருக்கக்கூடிய நீங்களே வந்து இதுல குழந்தையாக ஆக வேண்டும் என்று சொல்ல நான் போய் அங்க பொண்டாட்டி கிட்ட கூடி வகுத்துல நிக்கிட்ட போறக்கூடாது. நீயே வந்து என்னுடைய மனைவி நிசாசனி வைத்து கற்பத்திலே தங்கி பிறந்து இந்த தொட்டிலே விளையாடி என்ன அப்பான்னு நீ கூப்பிடணும் என்று கேட்டிருக்கான். ஆமா அதனால் என் மனிதராகப்பட்டவர் பரம கடவுள் அறியாத பொருள் நிசாசனியுடைய வயிற்றிலே கற்ப கோலத்திலே சென்று குழந்தையா தங்கிட்டாரு. அவர் யோனின் வழியாக பிறந்து விட்டார். உலகமே அழிந்து விடும். உலகமே பத்தி எறிந்து விடும். ஆமா கடவுளுக்கு காட்டுவார தவிர வாயில எடுத்து ஊட்ட மாட்டாரு.
நான் சொல்ற மாதிரி நடந்தா உன் வீட்டுக்காரரை பக்குவமா காபந்து பண்ணிடலாம். என்ன செய்யணும்? யோனி வழியா பிறக்காத மனம் செய்திடலாம். அது எப்படின்னு கேட்டா, நீ என்ன பண்ற, இந்த உருவத்தை மாத்தி ஆமா வயசான கேள்வி மாதிரி, ஒரு தா கேள்வி மாதிரி, ஒரு வயசான கேள்வினா கோலை எடுத்து ஊனிக்கின்னு முக்காடு போட்டுக்கணும். அவனுக்கு தெரியக்கூடாது. நீ கிளம்பி போகணும். நீ மட்டும் போக கூடாது. அப்புறம் யாரு போகணும்? பாவாடுறாங்கிறான் பத்தியா என் மகன். ஆமா இந்த நாடகம் பத்தியா, நேத்து அந்த நாடகம் வச்சுட்டு பாவாராயம் இருந்த உடனே மறுநாள் இந்த நாடகம் வந்தது. பொருத்தமான நாடகம். அந்த பாவாராயனை ஒரு கை குழந்தைய பேர மாவன மாதிரி பேரனா கையில புடிச்சுக்கோ. ஒரு மவனா கூட்டிட்டு போக கூடாது. பேரன் தான் சொல்லணும். சின்ன பிள்ளையா கை பிள்ளையா. ஆமா அவன் என்ன பாட்டின்னு கூப்பிடணும். அவனை பேரான்னு கூப்பிடணும். அத போல சொல்லி கொடுத்து வீட்டுக்குன்னு இங்க இருந்து ருத்ரபூமி திருவண்ணாமலைக்கு போறீங்க. போனால் அங்க ஒரு வேப்ப மரம், ஊருக்கு முன்னாடியே ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்குது. பெரிய வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரத்துக்கிட்ட ஒரு பனமட்டை குடிச்சு போட்டுக்கின்னு அங்கே நிக்கிறீங்க. பனமட்டை குடிச்சு போட்டுக்கின்னு அது உள்ள நீங்க 2 பேரும் இருந்துறீங்க. அந்த நேரத்துல இந்த வல்லாள கண்ணனுடைய மனைவிக்கால் நிசாசனி கெப்ப வேதனைப்படுவா. குழந்தை பிறகுக்காக நான் எங்க பார்த்தாலும் பாக்குறான். நான் என்ன செய்திருக்கேன், எங்கேயும் மருத்துவ கேள்வி இல்லாத அளவுக்கு, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நான் ஆக்கிறேன். ஆனால் எந்த ஒரு மருத்துவ கிடையாத அளவுக்கு நான் மறைச்சிடுறேன். அவன் தேடின்னு ஒன்னே தேடின்னு வருவான். பாட்டி உனக்கு மருத்துவம் பார்க்க தெரியுமான்னு கேட்பான். அதே எனக்கு மருத்துவம் பார்க்க தெரியுமுண்டா அப்படி கேள்வி பேசுற மாதிரியே பேசி ஆமா அப்படி நம்புற மாதிரி சொல்லி ஆமா அவன் இடத்துல என்னென்ன வேணுமோ ஆமா வீட்டுக்கு நீங்க போயிட்டு என்னென்ன உனக்கு தேவையோ அதெல்லாம் கேட்டு நீங்க வாங்கிக்கின்னு உன் மாமன் பாவாடுறாயன் என்ன பண்ற, வெளியே நிக்க வச்சிடணும். அந்த வாயுப்படிக்கு வெளியே நிக்க வச்சிடணும். ஆமா டேய் பையா, எப்பா வல்லாள கண்டா என் பேரனை கொஞ்சம் பாத்துக்கு, அது ஏன்னா விளையாட்டு ஓடி போகுது அப்படின்னு அவங்ககிட்ட ஒப்படைச்சிடணும். நீ உள்ள வந்து என்ன பண்ணணும், அகோர உருவம் எடுத்து அங்காள பரமேஸ்வரியாக அகோர உருவம் எடுத்து உன் நெகத்தாலேயே நெகத்தை ஆயுதமாக பாவித்து அந்த அங்காள நிசாசனி குடலை வைத்து இப்படி கிழிக்கணும். அப்ப ஐயோ ஐயோன்னு கத்துவாவ, முடியாம கத்துவா. ஆமா அந்த நேரத்துல அந்த வெள்ளாள கண்ட உள்ள வருவான். ஏன் மனைவி கதறுகிறாளே என்று ஓடி வருவான். ஆமா அப்ப அந்த பாவாடுறான் என்ன பண்ணணும், கத்தியால ஒரே வெட்ட அவன் தலையை வெட்டி அவன் கையில பிடிச்சுக்குவான். நீ என்ன பண்ற, வவுத்த கிழிச்சு புது மரத்துல உன் வீட்டுக்காரரு அதுல தூக்கி ஏனென்றால் அந்த உதிரமாகப்பட்டது பாராகி பூமியில சிந்தக்கூடாது. ஆமா அதனால சாம்பல் அந்த மரத்துல ஆமா நான் எடுத்துக்கணும். இந்த வல்லாளம் பட்டணத்தையே வாரி கொள்ள இடணும். அவனுடைய பட்டணத்தை வாரி அழித்து விட்டு ஆமா அழித்து விட்டு அப்புறம் வந்து என்ன கேளு, அதுக்கு என்ன வழியோ நான் சொல்றேன். உத்தரவே என்னுடைய பாக்கியே போயிட்டு வா. இப்ப நான் தாக்கியாக அந்த ருத்ரபூமிக்கு நான் போகணும் அண்ணன் சொன்ன பிரகாரம். ஆனால் நான் மட்டும் போக கூடாது. என் மகனா இருக்கும்படியான பாவாடதுரை என் பிள்ளை அம்மா கூட்டாங்கன்னு உமா மகேஸ்வரி மகனா இருக்கக்கூடிய பாவாடுறாங்க இருக்க பாவாடதுரை
தம்பி நோயற்ற வாழ்வோம் குறையில்லா செல்வத்தோடு வாழ கடவுள் சபையை பார்த்தாயா? லட்சுமி கிடாச்சபுரிய சபை. எப்பேர் பெருத்த சபை? லட்சுமி கிடாச்சபுரிய சபை. லட்சுமி கிடாச்சபுரிய சபை. இப்பேர் பெருத்த சபைக்கு முன்பாக விளக்கமாக விவரமாக சொன்னால் தெரியும். அவனே சொல்றேன். தர்மயார் என்று விளக்கம். பாவாராயன் அப்படி என்று விளக்கம் தெரிந்து விட்டது. ஏன்னாக்கா வேற ஒரு கிராமம் இருந்தா ஏன் சொல்றேன்னா வேற ஒரு ஊரா இருந்தா இந்த கதையை நம்ம விளக்கத்தை சொல்லலாம். ஏன்னா நேற்றைய தினம் பாவாராயனோட சரித்திரம் அனைத்தும் பார்த்துட்டார்கள், தெரிந்து விட்டது. அதனால வேண்டி அதோட விளக்கெல்லாம் தெரிஞ்சு விட்டது. முன் ஜென்மத்திலே கல்வி காத்தானாக பிறந்து அந்த அம்பாலோட எல்லாரே அந்த நர உடலை மாற்றி பாவாடதுரை ஆமா கூட்டு சீக்கிரம் சொல்லிட்டு ஓடு. பாவாடதுரையை பிள்ளையை கொண்டு வந்து விட்டாயா? கொண்டு வாங்கிருக்கான். ஓஹோ தங்களுடைய பாட்டிற்கு பாவாராயன் அநேக கோடி வந்தான். எங்களுடைய அருளை பெற்று வல்லாண்டு காலமாக வந்திருப்பாயா? அப்படியே ஆட்டம் அம்மா. இன்று நேரத்திலே என்னை வரவழைத்த சமாச்சாரம் ஏன் உன்னை அழைத்த எதற்காக அழைத்தீர்கள்? ஐயா பொருளாக விளங்கி ஒரு மணியான உன் தந்தையாகப்பட்ட பரமக்கடவுள் அதோ இருக்கும்படியான ருத்ரா பூமி ஆண்டோரும்படியான தன்னுடைய மனைவி நிசாசனி வயசிலே குழந்தையாக தங்கி அந்த பாவியை தண்டாவன் வரத்தை கேட்க அந்த வரத்தை இவர் தட்டாமல் கொடுக்க அப்போது பரமக்கடவுளாக இருக்கக்கூடிய படியலக்கும் பரம்பொருளே நீயே வந்து என்னுடைய மனைவி வயிற்றில் குழந்தையாக தங்கி தொட்டியிலே பிறந்து நான் தாளாட்ட வேண்டிய அப்பா என்று கூப்பிட வேண்டும் அப்படி என்று சொன்னபோது அவர் தான் தட்டாத கொடுக்கக்கூடியவராச்சு உங்க அப்பா. ஆமா, அந்த வரத்தின் பிரகாரம் சென்று இப்போது நிசாசனி வயிற்றிலே குழந்தையாக இருக்கிறார். ஓஹோ, அவர் யோனியின் வழியாக பிறந்தால் இந்த உலகம் தாங்காது பத்தி எரிஞ்சிடும். ஆமா அம்மா, அந்த யோனியின் வழியாக பிறப்பதற்கு முன்பாக இப்போ நம்ம இருவருமாக சென்று நான் ஒரு தாதியை கேள்வியாக உருவத்தை மாற்றி நான் சென்று அந்த யோனின் வழியாக பிறக்காமல் அங்கத்தை பிளந்து அவளுடைய அந்த குழந்தை உன் தந்தையை உதிரன் சொட்டாமல் முரத்தில் ஏந்தி கொண்டு நான் உங்க தந்தையை நான் காவந்து பண்ண போறேன். அவன் எப்போது தான் கர்வத்தோடு இருந்தானே என்னை இப்படிப்பட்ட வரத்தை கேட்டானே அந்த மனைவியாகப்பட்ட அவரக்கூடிய சத்தத்தை கேட்டு உள்ள வருவான். வரும்பொழுது அவனுடைய சிரசை வெட்டி அவன் தலையை கையில பிடிச்சி அப்படி சொல்ற மாதிரி அவன் சிரசை வெட்டிடுறான். அந்த பட்டணத்தை அழித்து வர வேண்டும். இப்ப இதோட மாமா அம்மா சொல்றது இதோட மறந்துரு. சரிம்மா, அங்க போகும்போது என்ன நீ பாட்டினா கூப்பிடணும். சரிம்மா, அப்படியே கூப்பிடுறமா.
அப்படியே கூப்பிடுறமா அம்மா ஐயோ சரிம்மா இனிமே பாட்டின்னு கூப்பிடுறமா பாட்டிமான்னு கூட கூட்டுக்கு பாட்டிமா பாட்டி பாட்டி நான் பேரன்னு சொல்றேன் அதனால சரி இப்ப நம்ம ருத்ரபூமி ஆண்டோர் முடியான அந்த இடத்துக்கு வல்லாள கண்டன இடத்துக்கு நம்ம செல்ல வேண்டும் என் உருவத்தை மாற்றி வாமா